இங்க கடல் தேவதையான டெஃபிட்டி ஒரு தீவுல வசிக்கிற மனுஷங்களுக்கு தேவையான இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறான். ஆனா மனுஷங்க அந்த கடல் தேவதையை மதிக்காம மாவிங்கிற ஒரு தெய்வத்தை தூண்டி கடல் தேவதையோட இதயத்தை திருட வைக்கிறாங்க. இதயம் இல்லாததால டெஃபிட்டி தன்னோட உருவத்தை இழந்து டெகாங்கிற ஒரு எரிமலை அரக்கியா மாதிரி பூமியை அழிக்க ஆரம்பிக்கிறான். பல 100 வருஷத்துக்கு அப்புறமா மோனாங்கிற ஒரு குட்டி பொண்ணு அந்த சாபத்தை முடிவுக்கு கொண்டு வர முடிவு பண்றான். குட்டி பொண்ணா இருக்கும்போது ஒரு நாள் மோனா ஒரு குட்டி ஆமையை காப்பாத்தி கடலுக்கு அனுப்பி வைக்கிறான். அவ அப்படி பண்றத பார்த்த கடல் அவளுக்கு கிஃப்டா ஒரு பச்சை கலர்ல பளபளக்கிற ஒரு கல்லை கொடுக்குது. அதுதான் டெஃபிட்டியோட இதயமா இருக்கும். அந்த டைம்ல அவளோட அப்பா தேடுனதால கடல் திரும்பவும் அவளை கரைக்கு அனுப்பி வச்சிருது. மோனா தெரியாம அந்த கல்லை அப்போ கீழே போட்டுடுறா. நாட்கள் போக போக மோனாவுக்கு கடல் மேல ஒரு விதமான ஈர்ப்பு அதிகமாக்கிக்கிட்டே போகுது. ஆனா ஒவ்வொரு டைமும் அவன் போட்டை எடுத்துட்டு கடலுக்கு போகும்போதும் அவளோட அப்பா தடுத்துடுவாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அங்க கிடைக்கிற தேங்காய்கள் எல்லாம் அழுகி போக ஆரம்பிக்குது. மீனவர்கள் போடுற கூண்டுல கூட எந்த மீன்களுமே மட்டல. அதனால போட்டை எடுத்துட்டு கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்கலாம்னு மோனா சொல்றான். ஆனா அவளோட அப்பா வேண்டாம்னு தடுத்துடுறாரு. அதனால யாருக்கும் தெரியாம அவளே போட்டை எடுத்துட்டு தனியா கடலுக்குள்ள போறான். ஆனா திடீர்னு ஒரு பெரிய புயல் வந்து அவளை கடலுக்கு வெளியே தள்ளி விட்டுறது. அதை அவளோட பாட்டி பார்த்துட்டு மோனாவை ஒரு ரகசிய குகைக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னாடி அந்த கடல்ல எல்லாரும் நார்மலா தான் மீன் பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு நாள் கடல்ல டெகா அவங்களை அட்டாக் பண்ணல. மோனா அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இறந்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் கடலுக்கு யாருமே போக கூடாதுன்னு மோனாவோட அப்பா தடை போட்டிருப்பாரு. இந்த உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் மோனா இதுக்கப்புறம் கடலுக்கு போக கூடாதுன்னு முடிவு பண்றான். ஆனா அவளோட பாட்டி சாகிறதுக்கு முன்னாடி மோனா கிட்ட மாவியை எப்படியாவது கண்டுபிடிச்சு டெஃபிட்டியோட இதயத்தை திரும்ப கொடுக்கணும். அப்பதான் கடலும் மக்களும் காப்பாற்றப்படுவாங்கன்னு சொல்லி அந்த இதயத்தை கொடுக்கறாங்க. மோனா பாட்டி சொன்னதை கேட்டு மாவியை தேடி கடல்ல ஒரு ஆபத்தான பயணத்தை தொடங்குறான். ஆனா வழியில ஒரு பெரிய புயல் வந்து அப்படியே அவளை ஒரு தீவுக்கு அடிச்சு கொண்டு போயிடுது. அதான் அங்கதான் மாவி வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் கிட்ட இருந்த மந்திர தூண்டில்கள் போட எந்த உயிரினம் மாதிரியும் மாறிடுவான். ஆனா டெகாவோட நடந்த ஒரு பெரிய சண்டையில அந்த தூண்டிலையும் தொலைச்சிட்டு இந்த தீவுலையும் வந்து மட்டிருந்திருப்பான். மோனா அவன் கிட்ட ஹெல்ப் கேட்கறான். கடைசியில அவனும் ஹெல்ப் பண்றதுக்கு சம்மதிச்சு 2 பேரும் சேர்ந்து கடல்ல டிராவல் பண்ணி போறாங்க. அப்போ நிறைய தேங்காய் கொள்ளைக்காரங்க டெஃபிட்டியோட இதயத்தை திருடுறதுக்காக வர்றாங்க. ஆனா மோனா அவங்க கூட பயங்கரமா ஃபைட் பண்ணி அவங்க எல்லாரையும் விரட்டி அடிச்சுட்டான். அதுக்கப்புறம் அவங்க மாவியோட மந்திர தூண்டில கண்டுபிடிச்சு எடுக்கிறதுக்காக அரக்கர்களோட உலகத்துக்கு போறாங்க. அங்க இருந்த ஒரு குகைக்குள்ள இருந்த ஒரு பெரிய நண்டு அரக்கன் மாவியோட மந்திர தூண்டில வச்சிருக்கான். மாவி உருவம் மாற முடியாம கஷ்டப்பட்டு இருந்த டைம்ல மோனா டெஃபிட்டியோட இதயத்தை காமிச்சு அந்த நண்டு அரக்கனோட கவனத்தை டைவர்ட் பண்றான். அந்த டைம்ல மாவி போயிட்டு அவனோட மந்திர தூண்டில எடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் டெஃபிட்டியோட தீவுக்கு போறாங்க. அங்க ஏற்கனவே டெகா அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். மாவி பல உருவங்கள்ல மாறுறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா டெகா அவனை பயங்கரமா அட்டாக் பண்ணி அவனோட மந்திர தூண்டிலையும் உடைச்சிடுறான். இதனால மனசு உடைஞ்ச மாவி மோனாவை தனியா விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்போ தனியா இருந்த மோனா வேற வழி இல்லாம அந்த இதயத்தை கடல் கிட்டையே திரும்ப கொடுத்துடுறான். அப்போ அங்க வந்த மோனா பாட்டியோட ஆன்மா மோனா கிட்ட தோல்வியை உடனே அக்செப்ட் பண்ணிக்காம துணிஞ்சு போராட சொல்லி மோட்டிவேட் பண்றாங்க. இதனால திரும்பவும் அந்த இதயத்தை எடுத்துக்கிட்டு டெகாவை எதிர்த்து ஃபைட் பண்ண முடிவு பண்றான். கடைசியில மோனாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மாவியும் அங்க திரும்ப வந்து டெகாவை மோனா கூட சேர்ந்து பயங்கரமா அட்டாக் பண்றான்.